மேட்டுப்பாளையம் நகராட்சி ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் நகராட்சி ஒப்பந்ததாரரை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடியேற்றியும் பணிகளை புறக்கணித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் 33 வார்டுகள் உள்ள நிலையில் இங்குள்ள குப்பைகளை தூய்மை செய்ய 80க்கும் மேற்பட்ட ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நகராட்சி தூய்மை பணியை மேற்கொள்ள ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர் தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தில் ஊதியம் வழங்குவதில்லை என்றும், தொழிலாளர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்த PF, ESA போன்ற பிடித்த தொகைக்கு இதுவரை எவ்வித ஆதாரத்தையும் கொடுக்காமலும், அதனை முறையாக தொழிலாளர் ஆணையத்தில் பணத்தை கட்டாமலும் மோசடி செய்து வருவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மேட்டுப்பாளையம் நகராட்சியில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துப்புரவு தொழிலாளர்கள் மேம்பாட்டு தொழிற்சங்கம் சார்பில் 80க்கும் மேற்பட்ட துப்புரவு பணிகளை புறக்கணிப்பு செய்துவிட்டு பணியாளர்களை வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விசிக மாவட்ட செயலாளர் தொல்குடி மைந்தன் தலைமையில் சங்கர்நகர் பகுதியில் உள்ள துப்புரவு பணியாளர்கள் குடியிருப்பு ஊர்வலமாக சென்று வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தி வருகின்றனர். முறையாக ஊதியம் மற்றும் பிடித்தம் செய்த PF, ESA தொகை குறித்து தமிழக அரசு ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஒரு கருப்படி இந்த ரெண்டு